மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மதுரை தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக கோபிசன் போட்டியிடுகிறார். இந்த களத்தை பொறுத்தமட்டில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் ஒருபுறமும், அதே போல பாஜக சார்பில் ராமசீனிவாசனும் போட்டியிடுகிறார்கள். இந்த களத்தில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, இந்த களத்தை அவருக்கான களமாக எப்படி மாற்றி வருகிறார் என்பது குறித்து அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு புதுமுக வேட்பாளரா, ஒரு புதிய கட்சி, எப்படி இந்த தெற்கு தொகுதி எப்படி இருக்கு, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புங்க சாத்தியமானதா பாக்குறீங்களா, எப்படி இருக்கு? கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலையே சுயேட்சையாக போட்டியிருந்தேன். ஸோ அப்போவே நம்மளுடைய எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நல்லா தெரியும், மக்களை எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக கடந்த 2024 கட்சி தொடங்கியதுலேருந்தே பயணிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதில் தொழிலாளர் நலனணியோட வடக்கு மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறனால எங்களுடைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏகமானதாக சிறப்பான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வார்டுலையும் டோர் டு டோர் நாங்கள் கேம்பெயின் பண்ணியிருக்கோம். கடந்த 15 நாட்களாக காலையில் 5 மணி நேரம், சாயந்தரம் 5 மணி நேரம் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணியிருக்கோம். மக்களை நேரடியாக போய் சந்திச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு மக்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எங்களை தேடி வந்த ஒரே வேட்பாளர் நீங்கள் தான், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நாங்கள் ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைப்போம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சு எங்களுக்கு நல்லது செய்யணும், எங்கள் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு முழு மனதாக ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயிச்ச ஒருவர் தான் 2வது முறையாக போட்டியிடுறாரு உதயசூரியன் சின்னத்தில். ஆனால் மதிமுகவை சார்ந்தவர். இன்னொன்று விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக சின்னம். இந்த 2 பேரை எப்படி எதிர்கொள்றீங்க? ஏன்னா அவங்க அனுபவம் வாய்ந்தவர்கள், எலெக்ஷன் நிறைய நின்று அனுபவம் வாய்ந்தவர்கள், எப்படி அதை எதிர்கொள்றீங்க? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க தொகுதிக்கு சரிவர வரலை. தொகுதியில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல், செயல்படுத்தின திட்டங்கள் சரிவர இயங்காமல் இருக்குது. மக்கள் நிறைய இடங்களில் அவரை உள்ளவே விடலை. ஸோ அப்படிங்கிறப்போ அவருடைய செயல்பாடு ரொம்ப புவராக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லி ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி நோட் போட்டவர் இப்போ மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறது மக்களே வியப்பாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ மத்திய அரசின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கள் தொகுதியை ஜெயிக்க வச்சோம்னா 10,000 கோடி முதலீடு கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. கடந்த 12 வருடமா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்ப மத்திய அரசு சார்பாக மதுரை தெற்கு தொகுதிக்கு எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் அவங்க செய்யல அப்படிங்கறத நாங்க சொல்றப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. மத்திய அரசின் சார்பாக மதுரைக்கே எந்த திட்டங்களும் பெருசா செய்யல. ஒன்னு சொன்னா எய்ம்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஏர்போர்ட் இன்னும் வரல, மெட்ரோ வரல, கரெக்டுங்களா? ஸோ அது போக இந்த தொகுதிக்கு என்னன்னு சொல்லி மத்திய அரசு இருக்காங்க. இந்த தொகுதியில் இருக்க மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தெற்குல இருந்து ஹையஸ்ட் ஓட்டு போட்டது ராமசீனிவாசன். ஆனாலும் 2 வருடம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் என்ன மதுரை தெற்கு தொகுதிக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்போ மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் பரப்புரையில் ஒரு சில குற்றச்சாட்டு, புதிய கட்சி வாக்களிச்சா என்ன ஆகுனே தெரியாது. இன்னொன்னு, நீங்க விஜயால முறையா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இல்ல, வேறொரு வேட்பாளர் தான் அறிவிச்சாங்க அப்படின்லாம் கூட பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதை எப்படி நீங்க களத்துல எப்படி இந்த சவாலை எப்படி எதிர்கொள்றீங்க? அதாவது எங்களுடைய கட்சி மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகள்லையும் ஒரு சில நேரங்கள் ஒரு சில செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. கடைசி நேரத்தில் வேட்பாளர் மாற்றிருக்கிற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது. எங்களுடைய கட்சியில் நாங்கள் முதல்ல இருந்தே நான் ப்ராப்பராக வேட்புமனு போட்டு எல்லாமே கரெக்டாக வச்சிருந்தனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதை சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா மக்களை நான் இப்போ புதுசாக பார்க்கல. கடந்த 7 வருடங்களாக இந்த தொகுதியிலே பிறந்து வளர்ந்த ஒரு பர்சன். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த தொகுதியோட நிலவரம் நல்லா தெரியும். மக்களை கூட நான் பழகிட்டு இருக்கேன். அது போக இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் நாங்கள் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களில் மட்டும் 2 வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி ஒரு 2000 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தொழில் கல்வி பயில்ற மாணவர்களுக்கு உதவி பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்போ மக்கள் நாங்கள் சொல்கிற விஷயத்தை நம்புகிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்கள் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம்னு சொல்லி மக்களுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், 5000 ரூபாய் போட்டதுமா இருக்கட்டும், இன்னைக்கு 8000 ரூபாய் கூப்பனாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்சிகள் செய்கிறாங்க. அதுக்கு நிதி இருக்கா இல்லையாங்கிறது 2வது கேள்வி. எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்கள் செய்கிற திட்டங்கள் செயல்படுத்த முடியும், அதுக்கான நிதியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான என்ன வேலையோ அந்த தொழில் விரிவாக்கங்கள் பண்ணுறப்போ அது எல்லாமே வரும். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களால் செய்ய முடியுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை சும்மாலாம் தயாரிக்கல. ஒரு அருண்ராஜுங்கிற எங்களுடைய கழக நிர்வாகத்தில் மாநில நிர்வாகியாக இருக்கிற அவங்க தான் இந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து செஞ்சு இதுக்கான திட்டங்கள், இதுக்கான நிதி பின்புலங்கள் எல்லாமே ஆராய்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும்.
மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். 1977 நடந்த எம்ஜிஆருக்கும் காங்கிரஸுமான நடந்த போட்டி தான் இப்போ இன்னைக்கு வந்து எங்களுடைய தளபதிக்கும் டிஎம்கேக்கும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத நம்புகிறோம். கடைசியாக ஒன்று விஜய் மதுரை வருவார்னு பெரும்பாலும் பேசப்பட்டது. உங்கள் வேட்பாளர் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன் அவரால் மதுரை வர முடியல? ஏன்னா மக்கள் அதிகமாக இங்கே இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் விரும்பினாங்க, நிறைய போஸ்டெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன காரணம் சார்? இப்போ எங்களுடைய இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னா பாதுகாப்பு காரணங்கள் தான் ரொம்ப நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா ஒரு சில இடங்களில் நாங்கள் கேட்ட இடங்களில் எங்களுக்கு அப்ரூவல்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ வெளியில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கருதி தான் எங்களால் பண்ண முடியலை. ஆனால் தளபதி அண்ணன் விஜய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜெயிச்சவனே கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஊரா தெருவா நான் வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க. நாங்கள் அந்த விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்லுவோம். எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் நாங்கள் வந்து ஒன்றா தான் பாடுபடுறோம். யாரையும் பிரித்து பார்க்கல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஸோ அதை சார்ந்தபடி எங்களுக்கு கரெக்டாக வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுப்படி 30,000 வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சிருக்கேன். தமிழக மதுரை தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கோபீசன் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதான கட்சிகளை சேர்ந்த மதிமுக அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஒருபுறம் பாஜக ராமசீனிவாசன் போட்டியிடுகிறார். இருவரும் அறிந்த முகங்களுக்கு மத்தியில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.